ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் பிளாக்ஸில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கிற கடா பேங்கிள்ஸ் தாங்க காட்ட போகிறேன். இதில் கல்கட்டா டைப், பாம்பே டைப், கேரளா பேட்டர்ன் எல்லாமே இருக்குங்க. சூப்பரான பேங்கிள்ஸு. நீங்கள் சிங்கிளாக வாங்கலாம், இல்லை பேராகவும் வாங்கலாம். அது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் ஷாப்பு விசிட் பண்ண அன்றைக்கி 8250 rupees per கிராம் இருந்துச்சுங்க. இங்கே ஆஃபர்ஸ் கூட ஜிஆர்டியில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பேங்கிள் பார்க்கலாங்க. இது ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்னுங்க. 22 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. செகண்ட் பேங்கிள் கேரளா பேட்டர்னுங்க, 16 கிராம் கிட்ட இருக்குங்க. தேர்ட் பேங்கிள் ஒரு பாம்பே டைப் பேங்கிளுங்க, 23 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த ரெண்டு பேங்கிள் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு கேரளா பேட்டர்னில் லைட் வெயிட்டில் இருக்கிறது 3 பவுன் கிட்ட இருக்குங்க. அடுத்தது நம்ம எஸ் பேட்டர்னில் சைடு பெண்டான மாதிரி ஒரு ஃப்ளவர் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இது 32 கிராம் கிட்ட இருக்குங்க. இது இங்கே சைஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் 22, 24, 26, 28 எந்த சைஸ் இருந்தாலும் இவங்க உங்களுக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்கங்க. ஸ்கீம் அவைலபிளும் இருக்குங்க. நீங்கள் கிராமாவும் அக்யூமுலேட் பண்ணலாம், அப்புறமா மணியாகவும் லாஸ்ட்டில் எண்டிங்கில் உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு கிராம் ரேட் ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி ஸ்கீமில் கூட வாங்கலாங்க. 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ வருங்க. பர்சன்டேஜில் கூட ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அதிகமாக இருக்குது வேஸ்டேஜ் நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் அதில் லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாமே இங்கே இருக்கிற கடா பேங்கிள்ஸ் எல்லாமே 18%க்குள்ளே தான் இருக்குங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேங்க, வாங்கணும். நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கோல்டு ரேட் ஏறிட்டே இருந்தால் கூட வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே இருக்கிற பேங்கிள் எல்லாமே பேர் டைப்பில் இருக்குல்ல, எல்லா கடா பேங்கிள்ஸ் தாங்க. ஸ்க்ரூ டைப் பேட்டர்ன் தான். நீங்கள் சிங்கிள் கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது கல்கட்டா டைப் பேங்கிளுங்க, 5 பவுன் கிட்ட இருக்குது. இந்த 2 பேங்கிள் 3 பேங்கிள் பாருங்கள். இது பேர் வருதுங்க. அந்த சைடு இந்த சைடு இருக்குது. நான் கையில் போட்டு ட்ரை பண்ணுறேன். அது 48 கிராம். ஒரு பேங்கிள் 3 பவுன் இருக்குங்க. நீங்கள் சிங்கிளாக கேட்டால் கூட கொடுப்பாங்க. நடுவில் இருக்கிறது ஒரு பாம்பே டைப் பேங்கிளுங்க, லைட் வெயிட்டில் இருக்குது. கேரளா பேட்டர்னில் இருக்குங்க. இது 5 பவுன் கிட்ட இருக்குங்க. 3 பேங்கிள் சேர்த்து இருக்கிற மாதிரி. சைடில் பட்டையாக வருது, நடுவில் ஃப்ளவர் பேட்டர்னில் வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்க்ரூ கிடையாதுங்க. இந்த 3 பேங்கிளுமே அப்படியே கையோடு போடுற மாதிரி. இந்த பேங்கிள் எல்லாமே 4 பவுன் இருக்குங்க, சிங்கிள் பேங்கிள். இது ஜோடி 8 பவுன் கிட்ட வருதுங்க. நீங்கள் ஜோடியாகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி மாடல்ஸ். இது பட்டையாக இருக்குது பாருங்கள். இது 5 பவுன் இருக்குங்க, 40 கிராம் கிட்ட இருக்குது. சூப்பர். இதில் 2 பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். சைடில் பேங்கிள்ஸு ஒரு பேங்கிளும் 4 பவுன் கிட்ட இருக்குது. இந்த 2 பேங்கிளும் 2.5 பவுன் 2.5 பவுன் வருதுங்க. ஸ்க்ரூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, எனாமில் வருது. இதில் ஃபஸ்ட்டு பேங்கிளும் கல்கட்டா டைப் பேட்டர்னுங்க, ஸ்க்ரூ டைப் தான், ஃப்ளவர் வருது. நடுவில் இருக்கிற கேரளா பேங்கிள், அந்த சைடு இருக்கிறது பாம்பே டைப் பேங்கிள்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பேங்கிள் 25 கிராம் இருக்குது. செகண்ட் 16 கிராம் 2 பவுன் கிட்ட இருக்குது. தேர்ட் பேங்கிளும் 3 பவுன் கிட்ட வருதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், டபுளாகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு லெவல் இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே கையில் போட்டால். சைடில் இருக்கிற 2 பேங்கிள் ஸ்க்ரூ டைப் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பேங்கிள் தான் ஸ்க்ரூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மாடல்ஸு. இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நான் சில மாடல்ஸ் தான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் கடா பேங்கிள் ஜிஆர்டியில் வாங்கணுன்னா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே ஆஃபர்ஸ் கூட இருக்குங்க. கோல்டுக்கு, பிளாட்டினம்க்கு, சில்வருக்கு எல்லாத்துக்குமே 25% கிட்ட உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்குது. நீங்கள் நேராக எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் கிளியராக நீங்கள் அந்த வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க என்னன்னுட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேங்கிள்ஸும் மாடல் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கும் கையில் போட்டால். நான் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் பேங்கிள் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், அழகாக இருந்துச்சு. 2 பேங்கிள் பேர் வருது. அது 6 பவுன் கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர், பார்ட்டி வேர் மாதிரி போடலாங்க. அது மாதிரி போயிட்டு கைட்டு வச்சிடுற மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிற பேங்கிள் வெயிட்டுக்கு கூட இருக்கிறதுனால கெட்டியாக இருக்குது. ஸோ அது கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ போடலாம், டெய்லி போடலாம். அது மாதிரி பேங்கிள் தான், நல்லா இருக்கும் கையில் போட்டால். இந்த பேங்கிள் எல்லாமே ஜிஆர்டியில் காட்டுற இல்லைங்க. நீங்கள் ஜிஆர்டி விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த பேங்கிள் பாருங்கள், கல்கட்டா டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க. பட்டையாக இருக்குது. நடுவில் எல்லாமே ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் 4 பவுன் வருதுங்க. ஸ்க்ரூ டைப் தான் இது. நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே கெட்டியாக இருக்கும், கையோடு போட்டால் நல்லா இருக்கும்.
இந்த வீடியோ அவ்வளோதான் எடுத்திருக்கேங்க. நான் வந்து வீட்டில் மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி செஞ்சுருக்கேன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதையும் பார்த்துக்கோங்க. 1 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்தாங்கங்க எங்கள் ஹஸ்பண்டு. அதில் வந்து கட் பண்ணிவிட்டு தெம்மை இல்லாமல் அப்படின்னா தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் காய வச்சுட்டாங்க. அப்புறமா மேலே வெந்தயமும் ப்ளஸ்ஸு கடுகு ரெண்டும் கொஞ்சோண்டு அந்த வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 150 கிராம் கிட்ட நான் வறுத்துக்கிட்டேங்க. எனக்கு இவ்வளோதான் போடணும்னுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியாது எனக்கு. நான் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இது கல் உப்புங்க. நல்லா பொடி மாதிரி அம்மியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த மாங்காய் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் போட்டேன். இதுதாங்க அந்த கடுகு தானே, கடுகு வெந்தயம் 1 ஸ்பூன் தான் போடணும். வெந்தயம் கசக்கும். அப்புறமா அதெல்லாம் பொடி போட்டு அப்படியே போட்டு நல்லெண்ணெய் இருக்குல்லங்க, நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு அதை வந்து இந்த மாங்காய் ஊறுகாவில் அப்படியே போட்டேங்க. இது நாங்கள் ஆவக்காய் சொல்லுவோம் ஆந்திரா இதில். ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க, அக்கா நீங்கள் ஊறுகாய் போட்டால் எனக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி போடணும்னு சொல்லுங்கன்னுட்டு. ஸோ இந்த ஜிஆர்டி வீடியோவோட இதுவும் சேர்த்து போட்டேன். இதுதாங்க இந்த ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லெண்ணெய் போட்டால் நல்லா இருக்குங்க. இது அப்பவே நம்ம போட்டுட்டு அப்படியே ஊற வச்சிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுடு சுடு சாதத்தில் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஆந்திராக்காரங்க இல்லைங்க, நாங்கள் நிறையா காரம் சேர்த்துப்போம். நீங்கள் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு அதோட வெயிட் எல்லாம் கரெக்டாக தெரியல. நம்ம வீட்டில் அது உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். 1 கிலோ மாங்காய் தாங்க. இதெல்லாமே அவன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த பொடி, வெறும் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அந்த உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னுட்டு செக் பண்ணுறேன். ஷூட் எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் போடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டயர்டாகிடுச்சு. ஸோ மாங்காய் ஊறுகாய்னா பிடிக்கிறதுனால டக்கு டக்குன்னு போட்டிக்கிட்டேன் நான். இது இது மாதிரி ஒரு பெரிய தட்டலை தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இது ஒரு ஸ்டீல் கடாலோ கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு தடவி க்ளீனாக ஃபுல்லாக தடவி வச்சுட்டு அப்புறமா தான் ஊறுகாய் போடணும். இல்லைன்னா அது பூஜி பிடிச்சிடும். அதை 3 நாள் அப்படியே நம்ம காற்று போகாமல் ஒரு காட்டன் துணி கட்டிடுவோம் இல்லை மேலே. ஸோ அது வந்து பூஜி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு நல்லா க்ளீனாக வச்சுட்டு தான் நம்ம மேலே துணி க்ளோஸ் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்து அப்புறமா மேலே மிச்சம் இருக்கிற எண்ணெய் கூட ஊற்றிட்டேங்க. நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றுனா ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. இது நல்லெண்ணெய்ங்க, சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் நீங்கள் ஆவக்காய் ஊறுகாய் போட்டு பாருங்கள். அவ்வளோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் ஆந்திரானால நாங்கள் காரமாக தான் போடுவோம் ஊறுகாய். அவ்வளோ காட்டன் துணி வச்சுட்டு நல்லா துணி போட்டு கட்டி வச்சுட்டேங்க. ஒரு 3 நாளுக்கு நான் தொடவே இல்லை. சரி, நான் 3 நாளுக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க ஊறுகாய் போட்டு. எனக்கு எப்போ இது முடிய போகுது, எப்போ சாப்பிட்லான்னுட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த 3 நாள் ஆயிடுச்சுங்க. 3 நாள் கழித்து தான் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, காயெல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு. இதுதாங்க ஊறுகாய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாயில் போட்டால் அப்பா இன்னும் கொஞ்சோண்டு அதிகமாக சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படி இருந்துச்சுங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஒரு ஜாடி மாதிரி வாங்குவோம். நான் வந்து ஒரு கம்பி ஜாடி மாதிரி என்ன சொல்கிறது வரல வாயில். ஜார் தானே சொல்லுவாங்க, கண்ணாடி ஜாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாரில் தான் போட்டேங்க. ஜாரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம் இல்லை, அதனால கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சம் இதெல்லாமே அந்த பெரிய கண்ணாடி ஜாரில் போட்டேங்க. 1 கிலோக்கு கொஞ்சம் கூடவே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாம் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே நம்ம ஜாரில் இது மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அந்த ஸ்பூனு கரிட்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற எண்ணெய்லாம் அது மேலே மூடி வச்சுட்டா, ஃபுல்லாக போட்டு வச்சுட்டா நம்ம வந்து ஊறுகாய் கெட்டு போகாது. இல்லைன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ நம்ம ஊறுகாய் போடுறோம், அப்புறமா டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு சுற்றும் இருக்கிற எண்ணெய் ப்ளஸ் ஊறுகாய் அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். இல்லைன்னா அதெல்லாமே அப்படியே பூஜி பிடிச்சி ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ அதனால் க்ளீனாக பாட்டிலெல்லாம் கூட க்ளீனாக டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான். 1 கிலோ ஊறுகாய் இவ்வளோ தான் வந்துடுச்சு. எனக்கு போதும். நான் ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவேன். என் சின்ன பையன் கொஞ்சோண்டு சாப்பிடுவா. அவ்வளோதான். எங்கள் ஹஸ்பண்டு என் பெரிய பையன் தொட மாட்டாங்க. ஊறுகாய் என்னாலும் பச்சடி காரம் என்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ சுடு சாதம் ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டாங்க. அதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற கை அப்படியே சுடுது. ஊறுகாய் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருந்தேன். நான் சாப்பிட்டேன். என் சின்ன பையன் வந்து சாப்பிட்றான்னுட்டு அவனுக்கும் கொஞ்சோண்டு ஊற்றினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.